Taste the Daily. சேலத்தில் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலத்தில் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், விவரங்கள். வணக்கம் உமேஷ். திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதை கண்டித்து அதிமுக மட்டுமே தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறது. இந்த நிலையில்தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவிக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து இன்றைய தினம் சேலத்தில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதாவது சேலம் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் சேலம் கோட்டை மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் சேலம் மாநகர் மாவட்ட பொறுப்பாளருமான சிங்காரம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகர மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாஜலம், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், மாநகர அவைத்தலைவர் பன்னீர்செல்வம், பொருளாளர் வெங்கடாஜலம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் M.K. செல்வராஜ், சக்திவேல், ரவிச்சந்திரன் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றிருந்தார்கள். இந்த போராட்டத்திற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அதிமுகவினர் தடையை மீறி தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றனர். அப்போது போலீசார் எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் திமுக அரசுக்கு எதிராகவும் இந்த முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதனை அடுத்து போலீசார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய முற்பட்ட போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று வேனில் ஏற்றி கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறவர்கள் ஆங்காங்கே வெளியிலிருந்து வருபவர்களை ஆங்காங்கே போலீசார் தடுத்து நிறுத்திய பின்னரும் அவர்கள் தற்போது மீண்டும் அது கைது செய்யப்பட்ட இடத்தை அந்த மண்டபத்தை நோக்கி அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட காலை 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 2000க்கும் மேற்பட்டோர் இந்த மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அதாவது வெளியிலிருந்து போராட்டத்திற்கு வரும் வழியிலே தடுத்து நிறுத்தப்பட்டவர்கள் அவர்கள் அதை மீறி தற்போது அவர்கள் இங்கிருந்து கைது செய்யப்பட்ட இடத்திற்கு தாமாக முன் வந்து அவர்களும் இந்த இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இங்க சேலத்தில் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் ஓமலூரிலும் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அங்கும் 1000க்கும் மேற்பட்டோர் கைதா இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த கோரிக்கையாகவே இந்த திமுக அரசு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அதாவது குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மறுப்பதும் அவர்களை காப்பாற்றும் நோக்கில் செயல்படுவதும் அதை முன்வைத்துதான் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.